வணக்கம். எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அவர்களும் பாடிய பாடலை பாலில் எத்தனை விதம் இருக்கிறது என்று. ஆனால் நான் இப்போது பசும் பால் பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பசும் பாலில் தயிர் போட்டால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், பசும் பால் 3 லிட்டர் வாங்கி 2 லிட்டரை காசி அதில் மோர் ஊற்றி தயிராக்குவது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ. நான் அதை செஞ்சுருக்கேன். நீங்கள் பசும்பால் வாங்கி நல்லா திக்காக காசி அதில் மோர் ஊற்றி கலந்த பிறகு காலையில் பார்த்தீங்கன்னா தயிராகிடும். அந்த தயிர் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மோராவோ லஸ்ஸியாவோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ அதை தான் காட்ட போகிறேன். பாருங்கள், பால் அப்படின்றது ரொம்ப பரிசுத்தமானது, புனிதமானது. நான் அதை கெடுத்தால் அது தயிராகும், மோராகும், வெண்ணெயாகும், நெய்யாகும். ஆனால் அதுவே கெட்டுப்போனால் குப்பையில் தான் கொட்டணும். அப்படி தான் சில பேர் வாழ்க்கைகள். யாராவது அவங்கள கெடுக்கணும், அவங்கள வாழவே கூடாதுன்னு நினச்சா மென்மேலும் வளர்ந்து வாழ்ந்து அழகாக ஜொலிப்பாருங்க. இப்போது நம்ம தளபதி விஜய் ஐயா அவர்கள் எப்படி பாருங்கள், யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்களையெல்லாம் தாண்டி அவர் இன்றைக்கி ரஜினி, கமல் எல்லாரையும் மீறி அவர் இவ்வளோ அழகாக வந்திருக்காரு. அதுக்கு காரணம் இந்த பால் கதை தான். நம்மளாக கெடுத்தால் அது தயிர், தானாக கெடுத்தால் திரிஞ்சு போகும். தயிராகும், மோராகும், வெண்ணெயாகும், நெய்யாகும். இப்படி தான் சில பேருடைய வாழ்க்கை. வாங்க, நான் தயிர் எப்படி செஞ்சுருக்கேன்றதை பாருங்கள். நன்றி. இங்கே பாருங்கள், பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும். இங்கே பாருங்கள் எப்படி ஏடு கட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி திக்காக பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும். காய்ச்சினா தான் தயிர் போட நல்லா வரும். சரிங்களா? பாருங்கள், நைட்டு காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதில் கொஞ்சோண்டு மோர் ஊற்றணும். மோர் இல்லையா 2 பச்சை மிளகாய் காம்பு போடுங்க, தயிராகிடும். தயிரான பாடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம போட்ட தயிர். இந்த மாதிரி தயிர் நீங்கள் பாருங்கள், இப்படி அல்வா மாதிரி வரணும் எடுத்தா. புரியுதுங்களா? எப்படி இருக்கு பாருங்கள் தயிர். பாருங்கள், இப்படி வரணும் தயிர். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும்னா நமக்கு எவ்வளோ நாள் வேணால் வரும். நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை பண்ணிக்கலாம். மோராவோ லஸ்ஸியாவோ. சாப்பாட்டுக்கு தயிர் பார்த்திங்களா எப்படி கட்டியாக இருக்குன்னுட்டு இப்படி வீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு தயிர். இப்போ மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். பார்த்தீங்களா? அல்ல குறையில பாருங்க தயிர். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் குடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். எனது அன்பு ரசிகர்களே, தயிர் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கல்ல. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ குறையோ இருந்தால் நிச்சயமாக என் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். சரியா? ஆனால் மாட்டுப்பால், பசும்பால் வாங்குங்க. இந்த கவர் பாலெல்லாம் வாங்கி தயிர் போட்டிங்கன்னா அதில் ஹெல்த் இருக்காது. சரிங்களா? நன்றி, மிக்க நன்றி.